Tamil there's a saying called எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் மனசு எப்படியோ அந்த மாதிரி தான் அவனுக்கு வாழ்க்கை அமையும். நாம வளரணும்னு சொன்ன வாழ்க்கையில நம்ம யோசனையை நல்லா வச்சுக்கணும். வாட் யூ திங்க் யூ பிகம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. எண்ணம் தான் முடிவு பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிற அந்த ப்ரோவர்புக்கு பதிலாக சுயம் போல் வாழ்வு அப்படின்னு அந்த ப்ரோவர்பை மாத்துங்கன்னு சொல்லியிருப்போம். ஓகே, எப்படி ஜி இது? எப்படின்னா நிமிடத்துக்கு 30 to 40 எண்ணங்கள் வராங்க. ஓகே, அதுல மகா கொடூரமான எண்ணங்கள்லாம் உண்டு. ஆமா. அவ்வளவு எண்ணங்கள் வந்தாலும் இவர் எந்த எண்ணத்தை தேர்ந்தெடுத்து செயல்படுத்துறாரு அதுதானே முக்கியம். ஆமா, இங்க வந்து சுயம் வந்து டெசிஷன் மேக்கரா இருக்காங்க. இவங்க ஒரு எண்ணத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கிறவர் போலதான் வாழ். ஆமா, கரெக்ட். தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவர் போலதான் வாழ்வு. கரெக்ட் ஜி, கரெக்ட். அப்ப எண்ணம் போல் வாழ்வு கிடையாது. எண்ணம் நிறைய வந்தாலும் கூட அதை தேர்ந்தெடுத்து செயல்படுறவர் சுயம்தான். அப்ப சுயம் போல் வாழ்வு தான் கரெக்ட். இது ஒரு ஐ ஓபனிங் மெசேஜ் ஜி. நிச்சயமா சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. குட். இது ஒரு ஐ ஓபனிங் மெசேஜ் ஜி. காரணம் என்னன்னா எண்ணம் போல் வாழ்வா இருந்திருந்தா கரெக்ட் கரெக்ட் எல்லாருமே வந்த எண்ணத்தை எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கணும். வந்த எண்ணத்தெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிருந்தா ஒரு மனுஷன் கூட இன்னைக்கு நிறைவா இருக்க முடியாது. நிறைவுடுங்க, நிம்மதியா இருக்க முடியாது, அமைதியா இருக்க முடியாது, இருக்கவே முடியாது ஜி, இருக்கவே முடியாது. அவ்வளவு கசடுகளும் அவ்வளவு எண்ணம் அப்படி. ஏன்னா எந்த இடத்துல எந்த எண்ணம் யாருக்கு வரும் தெரியாது. இட்ஸ் அன்டிட்டர்மைன்டு. எந்த எண்ணம் யாருக்கு எப்ப வரும் தெரியாது. ஆனா ஒரு பர்டிகுலர் எண்ணங்கள் மட்டும் சொல்லலாம். எப்படி மழை உச்சி போய் நின்னா ஐயோ உழுது என்ன பண்றதுன்னு ஒரு எண்ணம் வருமானா காமனா ஒரு 60% மக்களுக்கு எல்லாத்துக்கும் வரும். 60%. அது கூட எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது, ஒரு 60%. சில பேர் வந்துட்டு போயிருவாங்க, போயிருவாங்க. அதனால எதுவுமே 100% சொல்லக்கூடாதுங்க. ஒரு 60-70% அப்படி வச்சுக்கலாம். இந்த எண்ண உருவாக்கம் எப்படி அன்டிட்டர்மைண்டா இருக்கோ அந்த மாதிரிதான் யூனிவர்ஸோட இயக்கமும் அன்டிட்டர்மைண்டா இருக்கு. ஓகே, எது எப்ப எங்க நடக்கும் எப்படி நடக்கும் யாருக்கு தெரியாது. நெக்ஸ்ட்ங்கிறது யாருக்கு தெரியாது. அந்த மாதிரி எண்ணம் எந்த எண்ணம் எப்ப எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. இட் இஸ் நாட் அவர் கண்ட்ரோல், இட் இஸ் ஆட்டோ ப்ராசஸ், இட் இஸ் அன்டிட்டர்மைண்ட். இதை தீர்மானிக்க முடியாது. ஆனால் தேர்ந்தெடுக்கும் உரிமை யாருக்கிட்ட இருக்குது? சுயம்ங்கிற உங்க எல்லார் கையிலும் இருக்குது. அப்ப சுயம் போல் வாழ்வுதான் சரியா இருக்கணும். பகத்தரோட அறிவிப்பு, உணர்தலின் உண்மை ஜி, கரெக்ட்.